ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அருமையான ஒரு தென்னந்தோப்புங்க. இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 10.5 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த 10.5 ஏக்கரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னந்தோப்பு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 800 மரம் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த தோப்புக்குள்ளே இந்த தோப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு அளவான கன்று மரங்களாக இருக்குங்க. ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்குது. ஒரு 2 ஏக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜே கன்று போட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நல்ல காப்பு பெரிய மரங்க. 30 வயசுக்கு மேலான பெரிய மரம். அந்த மரத்துக்கு கீழே அப்படியே உங்களுக்கு தென்னங்கன்னெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே அணி அணியாக போட்டிருக்காங்க. அந்த லைன் நேரே பக்கத்தில் போட்டு அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு 3.5 வருஷத்துக்கு பக்கம் இருக்குது. இன்னொரு 1 வருஷம் போனால் அந்த கீழ் பிள்ளைகளும் காப்புக்கு வந்துடுங்க. இதுதாங்க அந்த 10.5 ஏக்கரில் தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 105 அடிங்க இந்த கிணறு. 17 HP சர்வீஸ் இருக்குது. 2 சப்பு நிற்காமல் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குதுங்க. தண்ணிக்கு உங்களுக்கு குறைவே கிடையாது. மொத்தமாக 5 போர் இருக்குது. 2 சப்பு மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கிணத்துலேயும் தண்ணி ஊறிட்டு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் சப்பு எப்படி விழுந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல அருமையான தோப்புங்க. வேசைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீசன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வேசையிலும் சொல்லுவோம். வேசை விட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வண்டி தாங்க இந்த தோப்பில் விழுந்துட்டுருக்குதுங்க. நல்ல அருமையான ஒரு தென்னந்தோப்புங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைவேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. ஹைவே அப்படிங்கிறது பல்லடம் டு பொள்ளாச்சி ஹைவேங்க. அதில் காட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேபர் தங்கிக்கிற மாதிரியோ அல்லது ஓனர் தங்குற மாதிரியோ ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று உள்ளே இருக்குதுங்க. ஊருக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் அணிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு நீர்வளம் மிக்க பகுதிங்க. நல்ல ஒரு மண், தேங்காயோட வெயிட்டும் நல்லா அவுட்டன்னு எல்லாமே நல்லபடியாக வரும். நல்ல பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வயசு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மரங்களுக்கெல்லாம் 30 வயசுக்கு மேலே இருக்குது. அதனால தான் கீழ்ப்புள்ள போட்டேன். கீழ்ப்புள்ள உங்களுக்கு காப்புக்கு வந்துடும். அப்படியே வண்டித்தடங்க தோப்புக்குள்ளே சென்ட்ரல் இருக்குது. இதுதாங்க ஊர். வண்டித்தடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோம்னா ஊருக்குள்ளே பூந்துடலாம். இதுதான் கேட்டுன்னு வைங்களேன். நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட் ஓனர் கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கரா 95 லட்ச ரூபா கேட்குறாருங்க. இது அவர் கோட் பண்ணக்கூடிய ரேட்டுங்க. நம்ம நெகோசியேட் பண்ணி அந்த ஏரியா மார்க்கெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.